பட்டுக்குட்டி உடம்பு சரியில்லையா? உங்க அம்மா உன்னை சரியாவே பாத்துக்க மாட்டாங்க போல. எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அவங்க என்னவாங்க? அப்பெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லாம போகவே போகாது. அப்படியே ஏதாச்சும் ஆனாலும் 2 டேஸ்ல சரியாயிடும். முன்னாடி காலத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா 2 நாள்ல சரியாயிடும் பெருமையா பேசிக்கிறீங்களே, அது காரணம் அப்ப இருந்த சுத்தமான காத்து. ஆனா இப்ப நீங்க போற வண்டி புகையில நாங்க ஸ்மோக்கிங் பண்ணாமலே லங்ஸை டேமேஜ் பண்ணிக்கிறோம். இதுல எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? இப்போல்லாம் ஒரு கொய்யாப்பழம் பறிச்சு சாப்பிட்டா அதுல சத்து இருந்துச்சு. இப்போ ஆப்பிள் மேல வேக்ஸ் தடவி அதுக்கு மேக்கப் போட்டு வைக்கிறீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? அப்புறம் அந்த காலத்துல பசங்க அடக்கமா இருந்தாங்கன்னு சொல்றீங்களே, ஏன்னா அப்ப டிவி மொபைல் கிடையாது. இப்போ நாங்க ஸ்மார்ட் போன் யுகம். நீங்க ஏன் சொன்னா நாங்க ஆப்பிள் ஐபோன் வரைக்கும் யோசிக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு சளி பிடிச்சாலோ இல்லை நான் கொஞ்சம் அடம் பண்ணாலோ உடனே எல்லாரும் எங்கள் அம்மாவை தான் திட்டுறீங்க. நீ சரியாக வளர்க்கலை, நீ சரியாக சாப்பாடு கொடுக்கலன்னு. ஏங்க பெத்த பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் போனா முதல்ல அழுதுட்டு நிற்கிறது எங்கள் அம்மா தான். அவங்க என்ன வேணும்னேவா எனக்கு சளி பிடிக்க வைக்கிறாங்க. கிளைமேட் மாறுது, உலகம் மாறுது, சாப்பாடு மாறுது, இதையெல்லாம் மாற்றாம எங்கள் அம்மாவை மட்டும் மாற்றி மாற்றி திட்டி என்ன பிரயோஜனம்? மைக்குக்காரரே, இனிமே என்னை விட எங்கள் அம்மாவை யாரோ திட்டினீங்க அப்புறம் நான் இன்னும் அதிகமாக அடம் பண்ணுவேன், ஜாக்கிரதை. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு குழந்தைங்களை பிடிக்குன்னா பேபின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.